ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கலாம். டெய்லி படிக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்னாலேயோ இல்லை டெய்லி பார்க்குற மூவிஸ்னால மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிடாது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேசணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்யூனிகேஷனில் நிறைய பேருக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு இன்டர்வியூவில் நல்லா பேசியிருப்போம், இன்னொரு இன்டர்வியூவில் நல்லா பேசியிருக்க மாட்டோம். ஸோ எப்படி அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்டெப் நம்பர் 1, லிசன் கேர்ஃபுல்லி. நம்ம என்ன தான் கம்யூனிகேஷன் நல்லா பேசினாலும் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் என்ன பேசுகிறாங்கன்றதை கரெக்டாக கவனிக்கணும். அதான் லிசன் கேர்ஃபுல்லி. பே ஃபுல் அட்டென்ஷன் வென் சம்ஒன் இஸ் டாக்கிங். தென் டோன்ட் இன்டரப்ட், வெயிட் அன்டில் தே ஃபினிஷ் ஸ்பீக்கிங். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் ஃபுல் அட்டென்ஷனோடு இருக்கீங்க அப்படின்றது இன்டர்வியூவுக்கு தெரிய வரும். ஷோ யுவர் லிசனிங் பை சேயிங் திங்ஸ் லைக் ஓகே ஆர் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் லைக் இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்லும் போது நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்கன்னு தெரிய வரும். ஸ்டெப் நம்பர் 2, எல்லா இன்டர்வியூரும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் இல்லைனா யூஎஸ் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க. சிம்பிள் இங்கிலீஷ் இருந்தாலே போதும். அதுக்கு தான் யூஸ் சிம்பிள் அண்ட் கிளியர் வேர்ட்ஸ். ட்ரை டு சே திங்ஸ் இன் அ வே தட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கும் புரியணும், அதே மாதிரி இன்டர்வியூருக்கும் புரிகிற மாதிரி பேசினாலே போதும். செகண்ட் திங், அவாய்ட் யூஸிங் டூ மெனி பிக்ஸ் ஆர் கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூசிங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் இன்டர்வியூவில் ஒரு பயம் வந்து லைக் வளர ஆரம்பிச்சிடும். செகண்ட் திங், இன்டர்வியூவருக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்டில் கிளியராக இல்லைன்னு தெரிய வரும். ஸோ இதை டேக்கிள் பண்ணாலே போதும், நீங்கள் இதை கிளியர் பண்ணிடலாம். ஸ்டெப் நம்பர் 3, எப்பவும் சொல்கிற மாதிரி பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த பாயிண்ட். திங்க் பிஃபோர் யூ டாக். லைக் டேக் அ மோமெண்ட் டு பிளான் வாட் யூ வாண்ட் டு சே. இன்டர்வியூவர் கொஷின் கேட்டதுக்கு முன்னாடி ஒரு 2 or 3 seconds யோசிங்க, எப்படி நம்ம பில்ட் பண்ணணும். கொஷின் கேட்டதுக்கப்புறமும் எப்படி அதை சொல்லணுன்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. திஸ் ஹெல்ப்ஸ் யூ ஸ்பீக் மோர் கிளியர்லி அண்ட் அவாய்ட் சேயிங் சம்திங் ராங். நீங்கள் தப்பாக பேசும்போது இன்டர்வியூருக்கு நீங்கள் சுத்தமாக அதில் நாலேஜ் இல்லைன்னு தெரிய வரும். ஸோ இதை க்ராக் பண்ணிட்டாலே போதும், இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். ஸ்டெப் நம்பர் 4, இதுதான் இன்டர்வியூவில் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். யூஸ் யுவர் பாடி லாங்குவேஜ் லைக் ஸ்மைல், மேக் ஐ கான்டாக்ட் அண்ட் யூஸ் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வென் நீடட். தேவைப்படும் போது மட்டும் லைக் சின்னதாக ஸ்மைல் பண்ணால் போதும். ஸோ இது வந்து நீங்கள் லைக் ஃபுல்லாக எங்கேஜாக இருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ அண்ட் இன்டர்வியூ நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். அதுக்காக ரொம்பவும் சிரிக்கக்கூடாது, அதே மாதிரி இன்டர்வியூரை பார்த்து முறைக்கக்கூடாது. இது ஒரு பேட் இம்ப்ரெஷனாக உங்களுக்கு கிரியேட் பண்ணிடும். அண்ட் ஃபைனலாக 5th பாயிண்ட் கூட நம்ம போகலாம். ஸ்டெப் நம்பர் 5, ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். நீங்கள் எப்போ தான் பேசி முடித்தாலுமே நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் இல்லை கோவர்க்கர்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட் கான்வர்சேஷன். நீங்கள் என்னெல்லாம் முன்னாடி பேசினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தப்பை ரெக்டிஃபை பண்ணி பேசிக்கிட்டாலே போதும், கன்ஃபார்மாக உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இன்டர்வியூவை க்ராக் பண்ணுவேன்னு நம்புறீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.